இன்றைக்கு நிறைய பேர் நட்பு என்று சொல்கிறதை விட ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்கிறத தான் விரும்புகிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்கிறது, ஃப்ரெண்ட் என்று சொல்கிறது, நட்பு என்று நண்பர் என்று சொல்கிறதை விட அதை சொல்கிறத தான் விரும்புகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதாவது யூனிவர்சிட்டியில் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. என்ன, முதலாவது நல்ல அநியாயத்தை உள்வாங்கணும். நம்ம எந்த அளவுக்கு அநியாயப்படுத்தப்படுகிறோமோ, அதாவது ரேகிங், எந்த அளவுக்கு பகிடிவதை என்கின்ற அந்த இது நடக்கிறதோ அதனால தான் அவர் என்ன செய்வார், நண்பராக மாறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது நம்ம என்ன செய்கிறோம், பல்கலைக்கழக ரீதியாக அங்கே முதலாவது ரெக்கிங்கெல்லாம் நடந்து அது 1 மாதம் 1.5 மாதம் போன பின்னால் அவன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போவான் அந்த ரெக்கிங்கில். அதுக்கு பின்னால் தான் உண்மையான நண்பர். இப்படி தான் நண்பர்னா என்ன செய்யணும், இருக்கணும். நம்ம அடுத்த வருஷத்துக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன செய்வோம், அதாவது ரெக்கிங் பண்ணுவோம் என்கின்ற அமைப்பில் அது ஒரு நட்பு. ரெக்கிங் நடந்தால்தான் நட்பு என்கின்ற அமைப்பில் அது போய்கொண்டிருக்கிற பல்கலைக்கழக நட்புன்றது. இன்னும் சொல்ல போனால் அதாவது ஆண் பெண் நட்பு, அதாவது காதல் என்ற வட்டம் ஒரு புறம், ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ அதாவது நட்பு என்ற வட்டத்துக்குள்ளே இப்போ எது நுழைஞ்சிருக்கேன்னு சொன்னால் ஆண் பெண் உறவு இருக்குது, அதில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட என்ன செய்யலாம், வைக்கலாம். அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட். அதுக்கு பேர் வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பேர் வச்சுக்கிறாங்க. அப்போ ஃப்ரெண்ட் லிஸ்ட்டுக்குள்ளே இப்போ யார், ஒரு காலத்தில் ஆணும் பெண்ணும் நட்பு என்ற வரைவிலக்கணம் இருந்ததாக இல்லை. இந்த நவீன நூற்றாண்டில் தான் ஆண் பெண் நட்பு என்ற பகுதி என்ன செய்திருக்குது, உள் நுழைஞ்சிருக்குது. ஒரு காலத்தில் ஆண் பெண் உறவு ஏற்பட்டால் அது என்ன செஞ்சிடும், இது திருமணத்துக்கான ஒரு அதாவது காதல் என்று சொல்லப்படக்கூடிய அது மார்க்க ரீதியாக எந்த அளவுக்கு அனுமதிக்கப்பட்டது இரண்டாவது விஷயம். அந்த லெவலுக்கு அந்த லிஸ்ட் அந்த வரைவிலக்கணக்குள்ள வந்துடும். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. அதாவது அதுக்கு முன்னால் இன்னொன்று இருக்குது. முதலாவது ஃப்ரெண்ட்ஸாக பழகுவோம், அதுக்கு பின்னால் என்ன செய்வோம், நம்ம திருமணம் முடிக்கிறதா இல்லையான்ற அந்த பகுதிக்குள்ளே வருவோம், அதுக்கு பின்னால் திருமணம் முடிப்போம். ஃப்ரெண்ட்ஸாக பழகிறதா அப்படி என்ற லெவலுக்கு இன்றைக்கு என்ன பல்கலைக்கழகத்தில் இது சர்வசாதாரணமாக உபயோகிக்கிறாங்க. எனக்கு உனக்குள்ள உறவு என்ன அப்படி என்று கேட்டால் அது என்ன உறவு, நம்ம அதாவது காதல் என்று சொல்கிறோம், அதெல்லாம் இல்லை. முதலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பழகுவோம், ஒத்துக்கணும் பண்ணால் அதுக்கப்புறம் என்ன செய்வோம், காதலிப்போம், அதுக்கப்புறம் திருமணம் முடிப்போம். அப்போ இப்போ எதை அந்த லிஸ்ட்டுக்குள்ளே எது கொண்டு வந்துட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸாக பழகுவோம் என்பது நிச்சயமாக ஒரு பெண் அநியாயமாகிறதுன்றது தான் அது அர்த்தம். ஆனால் அதை கொண்டு வந்துட்டாங்களா இல்லையா, நட்பு வட்டாரத்துக்குள்ளே அதை கொண்டு வந்ததை பார்க்குறோம். இவ்வளோ நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா, இந்த பகுதிகள் எல்லாம் இன்றைக்கு நட்பு என்ற பகுதியை நம்ம சரியாக வரைவிலக்கணப்படுத்தி உலகியல் ரீதியாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. இரண்டாவது அம்சம், மார்க்க ரீதியாக இந்த நட்பை நம்ம எப்படி பேணிக்கொள்ள வேண்டும், இதற்கான வழிகாட்டல் என்ன, எப்பொழுது நல்ல நட்பாக மாறும், எப்பொழுது கெட்ட நட்பாக மாறும், அதனது ஆதார்கள், அதனது விளைவுகள் என்ன, இவைகளை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அதாவது முக்கியத்துவப்படுத்தி வைக்கிறது முதல் அம்சம். இதில் நம்ம இரண்டாவது தெரிந்து கொள்ள என்னன்னு சொன்னால், இதை பற்றி கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்கள் நிறைய கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த கவனங்கள் குறைவாக இருந்தாலும் கூட நட்பு சம்பந்தமாக நிறையவே கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். ஒழுக்கம் என்று புத்தகம் எழுதினால், ஒழுங்குமுறைகள் என்று புத்தகம் எழுதினால், பண்புகள் என்று புத்தகம் எழுதினால் அதுக்கு நட்புக்கு ஒரு இடம் இருக்கும். ஆதாபு சுஹ்பா, நட்பின் ஒழுங்குமுறைகள் அப்படின்ற ஒரு பகுதி என்ன செய்யும், அதில் இருக்கும். சுஹ்பா சம்பந்தமாகவே நட்பு சம்பந்தமாகவே 100க்கும் மேற்பட்ட நூட்களை நம்ம என்ன செய்யலாம், காணலாம். நட்பு சம்பந்தமாக மட்டுமே 100க்கும் மேற்பட்ட நூலை என்ன செய்யலாம், நம்ம காண முடிகின்ற அளவுக்கு நட்பு விஷயத்திலே இஸ்லாமிய சமுதாயம் கவனம் எடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அறிமுகத்தோடு நாம் நட்பு என்றது எவ்வளவு ஒரு வல்லமை மிக்கது, எவ்வளவு ஆற்றல் மிக்கது என்று சொன்னால், சிலருடைய வாழ்க்கையுடைய வெற்றிக்கு பின்னால் நண்பர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சிலருடைய வாழ்க்கை வெற்றிக்கு பின்னாலே நண்பர்கள் இருப்பதை பார்க்கிறோம். குடும்பம் கைவிட்ட நேரத்தில், சொந்தங்கள் உறவுகளெல்லாம் கைவிட்ட நேரத்தில், ஏன் ஊரே கைவிடுகிற நேரத்தில் சில நண்பர்களுடைய அந்த கை கொடுத்தல், சில நண்பர்களுடைய தோள் கொடுத்தல் தான் சிலரை இந்த சமுதாயத்தில் என்ன செய்திருக்கிறது, வெற்றி பெற செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த மாதிரி நட்புக்கு ஒரு பவர் இருக்கிறது, அந்த மாதிரி நட்புகளும் இருக்கின்றன. சிலரது முன்னேற்றம் முழு குடும்பமும் கை கொடுத்து ஊரே அவனுக்கு துணையாக நின்று எல்லா விதமான அறிவு ஆற்றலும் இருந்து ஒரு கெட்ட நண்பனால் வாழ்க்கையை இழந்தவர்களை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எல்லாம் அவனுக்கு இருக்குது, அவனுக்கு எல்லா விதமான ஆற்றல், குடும்பத்துடைய சப்போர்ட், நல்ல விதத்தில், அதாவது ஒரு பின்னணி, நல்ல ஊர், நல்ல மக்கள் எல்லாம் கிடைக்கும். அவனுக்கு அறிவுடையவனாக இருந்தும் கெட்ட நண்பருடைய உறவால் அவன் எல்லாவற்றையும் இழந்ததையும் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்க்கையில் பார்க்கிறோம். அப்போ நட்பு என்பது ஒரு நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு, எப்படி நம்ம திருமண விஷயத்தில் மனைவி விஷயத்தில் ஒரு கவனம் எடுக்கிறோமோ, நம்ம யாரை முடிக்க போகிறோம், எமது வாழ்க்கை எப்படி போக போகிறது என்று கவனம் எடுக்கிறோமோ, அதில் நிறைய கவனம் எடுக்கிறோம். நம்ம திருமணம் என்று மனைவி என்று ஒன்று நம்ம தெரிவு செய்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், கணவன் என்று ஒன்று தெரிவு செய்கிற நேரத்தில் கவனம் எடுக்கிறோம். மனைவி, அதாவது பெண்கள் கணவனை தெரிவு செய்வதில்,
கணவன் மனைவியை தெரிவு செய்ய ஒரு பெரிய கவனம் எடுக்கிறோம். இவரைத்தான் நம்ம இணைக்கணும், இல்லாதவர்களை இணைக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம். ஆனால் நண்பர்கள் விஷயத்தில் நாங்கள் அந்த கவனம் நம்மிடத்தில் என்னது இல்லை. அப்படி கவனம் எடுக்காததுனால நிறைய பேர் நல்ல துணை இருந்து நல்ல வாழ்க்கையுடைய எல்லா விதமான உரங்கள் இருந்தும் கூட என்ன செய்திருக்கிறார்கள், தமது வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே நட்பை நம்ம சர்வ சாதாரணமாக என்ன செய்ய முடியாது, ஒரு நினைக்க முடியாது, சாதாரணமான விஷயம் என்று நினைக்க முடியாது. ஏனென்றால் பக்கத்தில் நம்மளுக்கு சூழ இருக்கக்கூடியவர் அந்த நண்பர் தான். நம்மிடத்தில் எந்த நேரமும் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர் யாராக இருப்பார், அந்த நண்பர்களாக தான் இருப்பாங்க. அப்போ இந்த நண்பர்கள் என்ற பகுதி என்ன நடக்கும், நம்மளை நாசத்திற்கும் இழுத்து செல்லலாம், நல்லவர்களாகவும் மாற்றலாம். நாம் அவருடைய கருத்தை மற்றவருடைய கருத்தை விட அவசரமாக உள்வாங்கக்கூடிய நிலைமையில் எங்கள் சிந்தனைகள் மாறி இருக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மிகவும் கவனம் எடுக்க வேண்டிய பகுதி. முன்னேற்றத்திற்கும் வீழ்ச்சிக்கும் இது காரணமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் சிலர் நல்ல முறையில் பிஸ்னஸில் என்ன செய்வாங்க, முன்னேற்றமாக இருப்பார்கள். ஆனால் சில அறிவற்றவர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொள்வதனால, அவர்களது ஆலோசனைகள் நம்மிடத்தில் பெருமதியான ஆலோசனைகளாக காட்டப்பட்டதனால நம்ம அந்த ஆலோசனைகளை உள்வாங்கி பெரிய நஷ்டத்துக்குள்ள என்ன செய்திருவோம், விழுந்துருவோம். அவர்களுடைய ஆலோசனை உள்வாங்கி நல்ல நண்பர்கள், நம்மளுக்கு சூழ 1000 நண்பர்கள் இருந்தும் சில நண்பர்களை நம்மளுக்கு அறிவற்றவர்கள் என்று காட்டப்பட்டதுனால நல்ல ஆலோசனை இருந்தால் அதை என்ன செய்ய மாட்டோம், உள்வாங்க மாட்டோம். எனவே இதில் நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படை நமக்கு புரிய வேண்டும். இந்த அடிப்படையை இஸ்லாமும் எங்களுக்கு சொல்லுகிறது. நட்பு விஷயத்தில் ஏன் கவனம் எடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம், நான் இப்போ சொன்ன இந்த அறிமுகத்தை இஸ்லாம் எங்களுக்கு அழகாக சொல்கிறது. அந்த அறிமுகத்தில் இருந்து தான் நான் இந்த விளக்கத்தை என்ன செய்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் இலா மை யுஹாலில். மனிதன் தனது நண்பருடைய மார்க்கத்திலே தான் இருப்பார், தனது நண்பருடைய மார்க்கத்திலே தான் இருப்பார். எனவே நீங்கள் யாரை நட்பு கொள்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். இந்த இடத்தில் தீன் என்று சொன்னது மார்க்கம் என்று நம்ம வளமேல கருதக்கூடிய அந்த மார்க்கத்தையும் குறிக்கும். போக்கு, நம்ம எந்த அமைப்பில் இருப்போம், எந்த சிஸ்டத்தில் இருப்போம், எந்த சிந்தனையில் இருப்போம், இதெல்லாம் நம்ம யார் சிந்தனையில் இருப்போம், அலா தீனி ஹலீலிஹி, தனது நண்பருடைய சிந்தனையில் தான் ஒருவர் இருப்பார். ஃபல்யன்துர் அஹதுக்கும் இலா மை யுஹாலில், நீங்கள் யாரோடு நட்பு வைக்கிறீர்கள் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் உங்களது சிந்தனை அவருடைய சிந்தனை தவறாக இருந்தால் நீங்கள் அதுக்குள்ளே போயிடுவீங்க. அரபிலே சொல்வார்கள் ஒரு பழமொழி மாதிரி, மன் ஆஷ கௌமன் அர்பஈன யௌமன் சார மின்ஹும். ஒரு சமுதாயத்தில் 40 நாள் ஒருவர் வாழ்ந்தார் என்று சொன்னால் அவருடைய எல்லா பழக்கங்களும் அவர்களில் ஒருவர் போன்று ஆகிவிடும், அவர்களில் ஒருவர் போன்று ஆகிவிடும். இது 40 நாள் நம்ம சாதாரணமாக பழகிறதுல, நம்மளேயே ஒருத்தர் பக்கத்தில் இருப்பார், நம்மளே நட்பாக இருப்பார் அப்படி என்று சொன்னால் ஃபல்யன்துர் அஹதுக்கும் இலா மை யுஹாலில், நீங்கள் யாரோடு இருக்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். அப்போ சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது இன்னொரு வகையில் ஒரு இடத்துல சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்உ மஅ மன் அஹப்ப, மனிதன் யாரை விரும்புகிறாரோ அவரோடு தான் இருப்பார். ஒரு மனிதன் யாரை விரும்புகிறாரோ அவரோடு தான் இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வையும் ரசூலையும் விரும்பியவர் மறுமை நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பார் என்ற செய்தி நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லி தருகிறது, நாம் யாரோடு பழகுகிறோம் என்பதில் மிக கவனம் ஒன்று எடுக்க வேண்டும். நாம் அவர்களது சிந்தனைக்கு உட்படுவோம். நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், நம்மளை சூழ எத்தனை பேர் 5 நாளைக்கு நண்பராக இருப்பார்கள், 10 நாளைக்கு நண்பராக இருப்பார்கள், வருடக்கணக்கில் நண்பர்களாக இருப்பார்கள், தொழில் காரணமாக நண்பராக இருப்பார்கள், 1000 காரணங்களால் நம்மளோடு என்ன செய்வார்கள், நண்பர்களாக இருப்பார்கள். நம்ம இவர்களை சட்டை செய்து கொள்வதே இல்லை. ஆனால் அந்த பழக்கத்துடைய தொகுப்பு தான் எங்களது போக்கு, புரிஞ்சுக்கணும். அந்த அத்தனை பேருடைய பழக்கத்துடைய தொகுப்பு தான் எமது போக்கு என்பதை நாம் என்ன செய்வதில்லை, முடிவெடுப்பதில்லை. ஏனென்றால் மாற்றங்கள் எப்பொழுதும் செகண்டுக்கு செகண்ட் உருவாகாது. செகண்ட்கள் எல்லாம் சேர்ந்து 2 வருஷத்துல என்ன செய்யாது, வெளியாகும். ஒரு 4 வருடத்தில் அது வெளியாகும், இன்னொரு குணமாக அது வெளியாகும். அது வரைக்கும் அங்கே ப்ரொடக்டிங் மட்டும் தான் நடந்து கொண்டிருக்கும். அந்த குணத்துக்கான அது டெவலப்மெண்ட் கொஞ்சமாக அந்த குணம் வளர்ந்து கொண்டே வரும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபல்யன்துர் இலா மை யுஹாலில், நீங்கள் யாரை நட்பு கொள்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள், அதை பாருங்கள். அல் மர்உ மஅ மன் அஹப்ப, யாரை விரும்புகிறீர்களோ அவர்களோடு தான் நீங்கள் இருப்பீர்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு எச்சரிக்கை இது, ஒரு முன்னறிவிப்பு இது.